ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின சில அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனன் அவர்கள் கமல் சார், ரஜினிகாந்த் சார் நடிக்கக்கூடிய படம் கேஸ் 238க்கான ஷூட் வந்து பண்ணும் பொழுது, ப்ரமோஷன் பண்ணும் பொழுது நடந்த நிறைய அனுபவங்களை பற்றி பேசியிருக்காரு. அதாவது அவங்க 2 பேரும் நடந்து வருவாங்க தெரியுமா ஷாட்டு. அந்த ஷாட்டில் கிட்டத்தட்ட 20 ரீடேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று ரஜினி மிஸ் பண்ணுவாராம், இன்னொன்று கமல் மிஸ் பண்ணுவாராம். அந்த மாதிரி இந்த கோஆர்டினேஷன் இருக்காது, நிறைய விஷயங்கள் சொன்னார். அடுத்து ரஜினி சாரும் கமல் சாரும் நிற்கும் பொழுது கமல் சாரோடைய ஹைட் வந்து உங்களுக்கு ரஜினி சாரோட கம்மி. ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் வந்து போட்டுடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லை வேணாம்னு சொல்லிட்டு அவருடைய ஷூவை கழட்டிட்டார். அந்த ஷாட்டில் க்ளோஸ் ஷாட்டில் நிற்பாங்க 2 பேரும். அப்புறம் 2 பேரும் ஈக்குவல் ஹைட்டில் வந்து வர மாதிரி பிளான் பண்ணலாம்னு சொல்லி அதை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நடக்கும் பொழுது வந்து அவங்க ஷூ போட்டு நடந்தவனே லாங் ஷாட்டில் காட்டி ஆகணும்ல, இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. செப்டம்பரில் ஷூட் வந்து ஆரம்பிக்க போகுது. முதல் ஆகஸ்ட்னு சொன்னாங்க, இப்போ செப்டம்பர். நெல்சன் வந்து பக்காவாக கொண்டு போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு போல். அதனால் செப்டம்பரில் வந்து இந்த ஷூட் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கேட்கும் பொழுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காரு. இப்போ பேட்ரியட் அந்த படம் வந்துருக்கு தெரியுமா, மம்முட்டி மோகன்லால், அந்தளவுக்கு மிக்சடான ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு மூவியாக நெல்சன் அவர்கள் இந்த படத்தை ஜென்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோடைய கேஸ் 237, ரஜினியோடைய தலைவர் 173, இந்த ரெண்டுமே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக 2 பேரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட். ஓகே, அடுத்து சுந்தர்சி வந்து தலைவர் 170லேருந்து விலகினார் தெரியுமா. இப்போ சிவி சக்கரவர்த்தி வந்து டைரக்டர் வந்திருக்காருல, அவரும் என்னன்னு தெரியல. அது நமக்கு மே மாதம் 15க்கு மேலே தான் தெரியுன்றாங்க. ஸோ சுந்தர்சி விலகினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. கமல் சார் மேலே ஒரு குற்றமே சொல்லவே இல்லை, ரஜினி சாரையும் சொல்லலை. பட் ரஜினி அப்படின்ற ஒரு கேலிபர் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாஸ், நான் 30 வருஷம் முன்னாடி அருணாச்சலம் பண்ணும்போது இருந்ததோட இப்போ அவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரீடம் வந்து இந்த படத்தில் கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அதனால் நான் வந்து விலகிக்கிட்டேன். அது ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டு தான் நான் விலகினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமல் சாருக்கும் அது தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறார். ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு முன்னாடியே கமல் சார் கூட இன்னொரு படம் கமிட் ஆனாராம் சுந்தர்சி, ரஜினி சார் கூட இன்னொரு படம் கமிட் ஆனாராம். அப்போல்லாம் மீடியா அந்தளவு வெளிச்சம் இல்லாதனால அப்படியே போயிடுச்சு அது. பட் இப்போ அது அதிகமாக இருக்கிறதுனால நான் என்னமோ போனது வந்து ஏதோ பெருசாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, எப்பயும் போல தான் அது போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசியிருக்காங்க. சரி, நாளைக்கு தேர்தலுடைய முடிவு. எனக்கு 2021 பயங்கரம் கனெக்ட் ஆகிட்டேன் நான். ஏன்னா கமல் சாருக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணேன் நான். ஸோ இந்த நாள் மறக்க முடியாத நாள். சரியா, நாளைக்கு எப்படின்னா ரிசல்ட்டை பார்த்துட்டே உட்காந்துட்டு கமல் சார் வந்து அந்த தோத்துட்டு நடந்து வருவார். அப்போ வந்து நானே லைஃப்பில் தோற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. என் கண்கள் கலங்கினேன். என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட இருக்குது சேனலில், லைவில் நான் பேசியிருப்பேன். என்னால் பேசவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நானே லைஃப்பில் தோற்ற மாதிரி, படுதோல்வி அடைஞ்ச மாதிரி, என்னடா அது வாழ்க்கையே முடிஞ்சிச்சு ஒன்று கூட இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலில் இருந்த ஒரு தருணம். அது நாளைக்கு அப்படிங்கிறப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறது நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து தேவர் மகன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டில்லு அப்படிங்கிறத பார்த்தா எப்படி இருக்கும். என்னையா சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, கரை படத்தில் தனுஷ் நடிச்சிருக்காருல, அதில் ஒரு ஷார்ட்டில் வந்து அறுவாலத்து நடந்து போகும்போது பின்னாடி வந்து ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கமல் சார் வந்து உட்காந்துருக்க மாதிரி தேவர் மகன் கெட்டப்பில் ஒரு ஷார்ட் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம விக்னேஷ் ராஜா வந்து கமல் சார் ரசிகர்ல, அதனால் ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பார்ப்பதற்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகேங்களா, அது வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து ரொம்ப ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸாக அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து சங்கர் சாரும் ஜெகன் அவர்களும் மீட் பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. அப்போ ஜெகன் அவர்கள் அவருடைய இன்ஸ்டா பதிவில் வந்து போட்டிருக்காரு, இந்த மாதிரி நானும் சங்கர் சாரும் வந்து மீட் பண்ணியிருக்கோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசியிருக்கோம். அதாவது கமல் சார், அதாவது சங்கர் சாரை வந்து நான் செட்டில் தான் பார்த்துருக்கேன், பட் நேராக வீட்டில் போய் பார்த்ததில்ல. நான் வந்து வரவாசான்னு கேட்டதுக்கு ஓகேன்ட்டார் உடனே. ஸோ நான் போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் சாப்பிட்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் 5 மணி நேரம் அந்த மீட்டிங் போச்சு. நிறையா பேசணும், உலகநாயகனை பற்றி பேசணும், இந்தியன் 2 பற்றி பேசணும், இந்தியன் 3 பற்றி பேசணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் 3 என்ன ஆச்சுன்னு கேட்டுருந்தீங்களே. ஸோ ஹீஸ் இன் பிளான் மாதிரி தான் தோணுது நமக்கு சங்கர் சார். ஸோ சீக்கிரம் திரையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அது மட்டும் இல்லாமல் விக்ரம் 3 பற்றி லோகேஷ் அவர்கள் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா
நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் மெயினாக வந்து கமல் சார் நாங்கள் என்னோட ஸ்டோரியை மொத்தமாக கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு கமல் சாரோட இன்புட்ஸும் வந்து அதிகமாக வேணும் அப்படின்றதுனால, இப்போதைக்கு நாங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். ஸோ மேபி கமல் சார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பெர்மிஷன் வரும் பொழுது, நாங்கள் வந்து அதுக்கான ஒரு வேலையிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. ஏன்னா விக்ரம் கதையவே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார் கமல் சார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விக்ரம் இவங்க என்னதான் வந்து திருப்பி எழுதினாலும், அது எப்படி அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது பொறுமையாக தான் நம்ம இருக்கணும். பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது ஏதாவது அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.